பயங்கரமா இருந்தது செலிப்ரேஷன்ஸ். இருங்க மொத்தமா எடுத்துக்கிறீங்க. 25th டே ரொம்ப செலிப்ரேஷனா இருந்தது. 50th டேக்கு வெயிட்டிங் நாங்க கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தோம். அதே ஏத்த மாதிரியே பயங்கரமா இருந்தது செலிப்ரேஷன். எல்லா சீனுமே மாஸ் ப்ரோ. கமலா தான். கமலா தான். எப்பயுமே கமலா தான். சூப்பரா இருந்தது ப்ரோ. கமலா தான் செலிப்ரேஷன் தான். பக்காவா இருந்தது. எல்லாமே அவர் எங்களோட பயிர ரசிகரா இருக்காரு. போட்டுனே இருக்காரு. ஒன்ஸ் மோர் கேட்டுக்கினே இருக்கு. போட்டு தாக்கினே இருக்காரு. படம் 1 hour லேட்டு. இதுவே ப்ரோ சினிமானா கமலா தான், வேற எதுவுமே கிடையாது. என்ன ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. 25th நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி இங்கே கமலாக்காகவே வந்தேன். நான் ஆல்ரெடி 2 ஷோ பார்த்துருக்கேன் இதே தேட்டரில். சரி 25th இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் காஸ்டியூம் கூட சிஎம் கேட்ட ஃபோட்டோ போட்டுன்னு வந்திருக்கேன். ப்ரோ படம் செமையாக உள்ள என்ஜாய் தான். ஆரம்பிச்சது மிடிக்கிறது வரைக்கும் நாங்களாம் நின்று கேட்டு சவுண்டு விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தளபதி பார்த்து அப்படி தனி இது. ஆனாலும் இன்னொட்டி அண்ணன் ஆப்பர் டூப்பர் தளபதி தான் எப்பவுமே டாப்பர். ப்ரோ 25 டே மாதிரியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது. இன்னொட்டி உள்ளே பார்த்தோட நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன். ப்ரோ படமே மாசு தான் ப்ரோ. எந்த சீனும் கிடையாது. தளபதி பார்த்தாலே நம்மளுக்கு பிளாஸ்ட் தான். மூவி சூப்பரா இருக்கு. 25th டே அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. படம் சூப்பரா இருக்கு சத்தியமா. ஆனா 10 தடவை பாத்துறேன். இன்னொரு 20 தடவை பாக்குற போல இருக்கு. படம் அப்படி இருக்கு. கண்டிப்பா 50th டே வந்து திருப்பி இதே சேனல்ல ரிவ்யூ கொடுக்குறேன். சூப்பரா இருக்கு. வந்தா கமலா தான் வரணும் அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே கண்டிப்பா வந்து பாருங்க. கமலால எல்லா சீனுமே என்ஜாய் தான். எல்லா சீனுமே தரமா பண்ணி வச்சுறாங்க. வந்தா கமலா தான். ஃபேன்ஸ் பாட்னா கமலா தான். மாசா இருந்துச்சு ப்ரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. மாசு பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. நல்லா இருக்கு எல்லா சீனுமே. முக்கியமாக இன்டர்வெல் சீன்லாம் வந்து இந்த உள்ளுக்குள்ளேயே இந்த பாம்பிளாஸ்ட்லாம் போட்டாங்க. நிறைய மாசாக இருந்துச்சு இன்டர்வெல் சீன்லாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட்டு படம் தான். நான் வந்து இது எனக்கு வந்து 9th டைம். எனக்கு நான் வர 9th டைம். இதுதான் லாஸ்ட் ஷோன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் நான் போனப்போ கஷ்டமாக தெரியல. இதான் லாஸ்ட் டே லாஸ்ட் ஷோன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. வெளியே காமிச்சிக்கல. அப்படியே மஜாவாக போயிட்டு இருக்கிறேன். என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. படம் ஆவரேஜ் இதெல்லாம் விட்டுருங்க. தளபதி படம் அவ்வளோதான். கடைசி படம் நம்ம பார்க்குறோம் வந்து அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். அதே ஏற்கனவே பார்த்தது 2 பேர் பார்த்தது. ஸோ அகைன் 25th டே செலிப்ரேஷன்றப்போ வந்து செலிப்ரேஷன் நல்லா பிக்கராக இருக்கும்னு தான் யோசித்தோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக ஒரு செலிப்ரேஷனு ரொம்ப மாசாக இருந்துச்சு. பட் இந்த தேட்டரில் ஒரு எஃப்டிஏ செலிப்ரேஷனோட இது கொஞ்சம் பெட்டராக பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. கொஞ்சம் சொன்னோம்னா பிளாஸ்ட் செலிப்ரேஷன். எல்லா சீனுமே அவங்க எல்லாத்துக்குமே எதெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக சீன்ஸ் வருமோ எந்தெந்தெல்லாம் பிளாஸ்ட்டாக இருக்குமோ எல்லாத்தையுமே தேட்டர் மொத்த லைட்டையும் போட்டு அந்த டிஸ்கோ லைட்டு இது ஃபுல்லாக அப்படியே தேட்டரே ஒரு மாதிரி ஒரு வைப் செட்டு கொண்டு வந்துட்டானுங்க. யாருமே சீட்டில் உட்கார வேண்டிய நிலைமை. அப்படியே எழுந்துச்சி எல்லாம் ஆடுறது தான். அது ஃபீல் அதான் சொல்ல முடியும். 1 லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக புது படத்தை கடைசியாக பார்த்துட்டு வெளியே வருது. இன்றைக்கி தான் இதோட இதுக்கப்புறம்ன்றது இனி வராத சொன்ன மாதிரி தான். 69 ரீரிலீஸ் ஆகிறப்ப எல்லாமே போய் பார்க்க வேண்டியது தான். ப்ரோ தண்டனை எனக்குலாம் படம் இல்லை ப்ரோ. என்ன ஒன்று லாஸ்ட்டில் தான் அழுது வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவள் தான் செலிப்ரேஷன்லாம் எப்பயுமே பக்காவாக இருக்கும் ப்ரோ. 25th கமலா தான். கமலா பொறுத்தவரையும் 25th தான். லாஸ்ட் டான்ஸ்லாம் அவள் தான் ப்ரோ. முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. தளபதி வந்தாலே என்ஜாய் தான் ப்ரோ. அதில் என்ன ப்ரோ கேள்வி இது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் தேட்டர் ஓனர் வாரி வழங்குறாரு. 3 வாட்டி போடுறாரு டைட்டிலேயே. ஒன்ஸ் மோர் கேட்க போட்டுனே இருக்காரு. எங்களோட பயங்கரமான ஃபேனாக இருக்கிறாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு லாஸ்ட்டு FDFS மாதிரி இருந்துச்சு. என்ஜாய் பண்ண படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 10 வாட்டி பார்த்தாச்சு. இது 11 வாட்டி வந்து பார்க்குற ஃபுல்லாக பிளாஸ்டாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக விட பேப்பர் கூட பாருங்கள் பேக்கில் இருக்குது. ஃபுல்லாக போட்டு செம்ம இது பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. செம்ம சூப்பர். கடைசி படம் செம்ம இதாக பண்ணிச்சு. என்ன எல்லாம் கற்று தான் தொண்டை போயிடுச்சு. எனக்கே போயிடுச்சு ஃபுல்லாக. அதான் இதாகிடுச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கூட்டம் வந்து நிற்குது. இன்னும் கூட்டம் வர போயின்னு தான் இருக்குது. அதான் நிற்காது. அது இப்போ ஹவுஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு சைடுக்கு காலியாக எதுவுமே காலியாகவே இல்லை. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே டெய்லி டிவியில் பார்க்கலாம், நியூஸில் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் தானே வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுலாம். செம்மையாக இருந்து ப்ரோ. ஃபஸ்ட் டே வந்து பார்த்தேன். இப்போ 25th இது இங்கே கமலேருந்து வந்து பார்த்தேன். நம்ம காட்டி பெரிய ஃபேனாக இருக்குது ஓனரு. நம்மளை கேட்காமலே ஒன்ஸ் மோர் போட்டுகிட்டே இருந்து நல்லா இருந்து ரொம்ப ஃபஸ்ட்டு விட்டு லாஸ்ட் ஃபுல் செலிப்ரேஷன்.